தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நம்மளுடைய வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி உயர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரொம்ப 10 வருடமா நம்ம கிட்ட இருப்பாங்க. திடீர்னு அவங்க இல்ல வேற ஊர் போயிடுவாங்க. இல்லைன்னா பேசாம இருப்பாங்க. ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவங்களையே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். நம்ம 10 வருஷமா அவனோட பழக்கினேன். ஆனா பாரு என்ன ஒரு நிமிஷத்துல விட்டுட்டு போயிட்டான். எனக்கு பாரு எனக்கு நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன். எவ்வளவோ பழகியிருப்போம். எதையோ புலம்பி இருப்போம். அது கிடையாது. அது ஏன்னு கேட்டா அவங்க போயாச்சுன்னா புதியவர்கள் வருவார்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம தனியாகத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போகிறோம். நம்ம எல்லார் மேலேயும் இதுவாறு ஒரு பற்று என்பது தேவையில்லை. அவங்க நல்லா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம அதை யோசித்துக் கொண்டே நம்மளுடைய சக்தியை விரயம் செய்வோம். அதனால அது தேவையில்லை. எல்லா விஷயங்களும் அப்படிதான். புதிய புதிய மனிதர்களுடன் தேடி நம்ம நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஒரு புதியவர்கள்ட்ட போய் நீங்க பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத போச்சே. சின்ன குழந்தைகிட்ட கூட பாத்தீங்கன்னா ஞானம் இருக்கு. அப்போ நம்ம அந்த ஞானத்தை வளர்த்து கொள்ளலாம். அப்ப வாழ்க்கையின் தரம் என்ன ஆகும்? இதுக்கெல்லாமா கஷ்டப்பட்டேன் நானு, இதுக்கெல்லாமா நான் சிரமப்பட்டேன், இது பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். ஏன்னா நம்மளே நினைச்சுப்போம். ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசா நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மன ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வோம். அது மன ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். மன ஆரோக்கியம் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் என்பதும் இருக்கும். அந்த மாதிரி புதிய மனிதர்களை தேடி போக வேண்டும். புதிய இடங்களுக்கு போக வேண்டும். எப்பொழுதுமே நாம என்ன பண்ணணும்னா நம்மளால முடிந்த இடங்களுக்கு போய் அங்க நிறைய பேருக்கு நீங்க தியானத்தை சொல்லி கொடுத்து பாருங்க. ஏதோ ஒரு ஆன்மா உங்களை தேடிக்கொண்டிருக்கும். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது நமக்கு கிடைச்சது இல்ல, பத்திரிஜை மூலியமா நமக்கு தியானம் கிடைச்சது. அதே போல் நமக்கு நம்மளையும் ஒரு ஆன்மா யாராவது தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்ப நீங்க போய் நிறைய இடங்களுக்கு போய் நம்மளுடைய பேம்ப்ளெட்ஸை கொடுக்கறது, நிறைய வீடுகளுக்கு போய் நம்ம தியானத்தை பத்தி பேசுவது, நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது பெரிய விருட்சமாக மாறும். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம். இல்ல நம்மளால ஒருத்தர் சைவமாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எவ்வளவு ஒரு பேரானந்தம். இதுதான் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வது. தரத்தை உயர்த்தி கொள்வது என்றால் பெருசா வீடு வாங்கினேன், நிறைய பணம் சேர்த்தேன், நிறைய ட்ரெஸ் வாங்கினேன், இது அல்ல. வாழ்க்கையின் தரம் அப்படின்றது நமக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நம்மால் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதி நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையின் தரம் எங்கேயோ இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்போம். என்ன பண்ணுவோம்னா, இவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, எவ்வளவு நல்லா எனக்கு ஞானத்தை கொடுத்தாங்க, எவ்வளவு நல்லா எனக்கு உதவி பண்ணாங்க, எவ்வளவு நாள் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலே சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களோட அனுபவம், நம்ம அனுபவமே ஞானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இதுல ஏன் சொல்றோம்னா அவங்க கிட்ட நிறைய வாழ்க்கை பாடங்கள் இருக்கும். அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கும் பொறுமை என்பது வரும், சாந்தம் என்பது வரும், தைரியம் என்பது வரும், நிறைய அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், இதெல்லாம் நிறைய அவர்களிடம் இருக்கும். அதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோமானால் வாழ்க்கையின் தரத்தை நிச்சயமாக உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்ம எப்பயுமே வாழ்க்கையின் தரம் மிக மிக மேல்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நிறைய அனுபவங்களை கேட்க வேண்டும். நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் தர முடியும். நன்றி.